பிரேஸ் எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, இழந்த வருமானத்தை திருப்ப தருவேன். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில வருமானங்கள் இழந்து போய், தன்னுடைய சொத்துக்களை இழந்து போய், ஆசீர்வாதங்களை இழந்து போய், கவலையோட கண்ணீரோட இருக்கிற உங்களை பார்த்துதான் சொல்றாரு, நீ இழந்து போன வருமானத்தை திருப்ப தருவேன் அப்படின்னு சொல்லி. தொழில் தொடங்கி பல நஷ்டங்கள் ஏற்பட்டு, ஆனாலும் அந்த தொழிலை நான் முன்னேற்ற பாதையில கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்க இருந்த அத்தனை காசுகளையும் அந்த தொழிலுக்காக போட்டு அதுல பல நஷ்டங்கள் ஏற்பட்டு வருமானத்தை இழந்து போய் கூட நீங்க இருக்கலாம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன வருமானத்தை நீங்க இழந்து போய் கண்ணீர் வடிக்கிறீங்களோ அந்த வருமானத்தை ஆண்டவர் தர வல்லவரா இருக்கிறாரு. ஆசீர்வாதத்தின் தேவன் ஆசீர்வாதிக்க வல்லவரா இருக்கிறாரு. துவண்டு போன உங்க வாழ்க்கையில, வறண்டு போன உங்க வாழ்க்கையில, கண்ணீர் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையில உங்க கலக்கங்களை மாற்றி உங்க கண்ணீரை துடைக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க கூடவே இருக்கிறாரு. இப்போ இழந்து போன அந்த வருமானம், வாழ்க்கையில பாருங்க, நிறைய பண்ற தப்பு என்னன்னா, வருமானம் நமக்கு வருது அப்படின்னா அத கரெக்டான வேல அதை செலவு பண்ணாம தவறான இஷ்டம் போன வாழ்க்கை வாழ்றது. குறிப்பா வட்டிக்கு கடனை எடுக்கிறது. அப்படி வட்டிக்கு கடனை எடுத்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையை டீல் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக வட்டிக்கு கடனை வாங்கும் போது அந்த வட்டி பெருகி லாஸ்ட்ல அதுவே ஒரு பெரிய அமௌண்டா வந்து நிற்கும். இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த கடன் பாரங்கள், அந்த கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். இருக்கிற அந்த வருமானங்களும் குறைஞ்சு போயிட்டே இருக்கும். அப்போ அந்த ஒரு வருமானம் வருதுன்னா அதை கரெக்டா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞானத்தோட செயல்படுங்க. வருமானம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நிசாரமா வாழ்க்கையை நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தவறான ஒரு முடிவை எடுக்கும் போது அங்க அந்த தவறான முடிவு உங்க வாழ்க்கையை சீர்குலைய வைக்கும். ஒரு முடிவை எடுக்கும் போது அவசரப்படாதீங்க. ஒரு தொழிலை தொடங்கணும், நம்முடைய வாழ்க்கையில வருமானம் ஈட்டுறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தீங்கன்னா ஒண்ணுக்கு பலமுறை அதை யோசிங்க. ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்க நடங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆசை வந்துருச்சு, ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் வந்துருச்சுன்னா ஆண்டவருடைய பர்மிஷன், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இதை தொடங்க சித்தமா இருக்கிறாரா அப்படிங்கிறத கேட்க மறந்தவர்களா? மற்ற மனிதர்கள்ட்ட எல்லாம் போய் சஜஷன் கேட்போம், இதை பண்ணலாமா, இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஐடியா கேட்போம், இது ஓகே தானா. ஆனா ஆண்டவர் சமூகத்துல அவர்கிட்ட போய் சொல்லி அவர் நோக்கம் என்ன அப்படிங்கிறத கேட்க மறந்தவர்களா மாறி போடும். இப்படி ஆகும்போது என்ன அப்படின்னா, நம்ம தொடங்குற தொழில பல நஷ்டங்கள் வர சான்ஸ் இருக்கு. ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இது ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பல முறை யோசிங்க. அவசரம் வாழ்க்கைய கெடுத்துரும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு வண்டியில போயிட்டு இருக்கோம், அந்த வண்டியில கரெக்டான இடத்துல நம்ம போயிட்டு இருந்தாலும் நம்ம அவசரப்பட்டு அந்த வண்டியை வேகமா ஓட்டும் போது எதிரே ஒரு வண்டி வந்துன்னா கண்டிப்பா நம்ம கவலை இல்லாம நம்ம இருக்கும் போது வண்டியும் மோதி ஆக்சிடென்ட் ஆகும். இது உண்மைதானே? அதே போலதான் வாழ்க்கைன்ற அந்த பாதையில நம்மளுக்கு ஒரு முடிவு எடுக்க தெரியாம அவசரமா முடிவு எடுக்கும் போது அதன் மூலம் பல பிரச்சனைகள் வந்து வாழ்க்கையை சின்ன பின்னமா ஆகிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனாலும் பிரியமானவர்களே, ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஒண்ணுக்கு பல முறை யோசித்து இதை எடுத்தா சரிதானா,
இது ஆண்டவருடைய சித்தம் தானா? இந்த தொழிலை நம்ம தொடங்கும் போது நமக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவுமே வராம லாபம் வருமா, வருமானம் ஈட்டலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய முடிவை மனசுக்கு ஏத்தது மாதிரி தனிமையில இருந்து ஆண்டவர் சித்தத்தை கேட்டு முடிவு பண்ணி நம்ம அதை தொடங்கும் போது அந்த தொழில் வெற்றியாக மாறுது. இழந்து போன வருமானங்கள் வர ஈட்ட முடியுது. உங்க வாழ்க்கையில இழந்து இருக்கிற அந்த வருமானங்களை ஈட்ட ஆண்டவர் புது வழிவாசலை இன்றைய நாள்ல திறந்து தருவாரு. பாருங்க, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் வந்தா, வேதனையில இருந்தா நம்மள தேய்ச்ச ஆள் இல்லாம இருப்பாங்க. நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம கூடவே இருக்கிற உறவு நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போதும் காணாம போகக்கூடிய ஆளா அவங்கதான் இருப்பாங்க. இவ்வளவுதான் மனிதனுடைய அன்பும் மனிதனுடைய நம்பிக்கையான வார்த்தைகளும். யோபுவோட வாழ்க்கையில பாருங்க, கர்த்தர் அத்தனை ஆசீர்வாதங்களை இழந்த போறக்கு வர அவரை இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தால ஆசீர்வதிச்சாரு. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள்ல அவசரப்பட்டு முடிவு பண்ணி ஆண்டவர் சமூகத்துல அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாம கூட நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு தொழிலை தொடங்கி அதுல வருமானம் இல்லாம அத்தனை வருமானத்தை இருக்கிற வருமானத்தை விட இழந்து போய் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கதறி இருக்கிற அந்த சூழ்நிலை வர ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. என் அருமையான மகளே, என் அருமையான மகனே, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என்னை நோக்கி கூப்பிடு. உன் இழந்த வருமானத்தை நான் உனக்கு திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்றாரு. உங்க வாழ்க்கையில இழந்த வருமானங்களை ஆண்டவர் இன்றைய நாள்ல திருப்பி தருவாரு. இனி உள்ள நாட்கள்ல நீங்க எடுக்கிற முடிவுகள் ஒண்ணுக்கு பலமுறை யோசித்து அது ஆண்டவரின் சுத்தமா அப்படின்னு சொல்லி கேட்டு அதன்படி நீங்க நடந்து அத தொழிலை ரன் பண்ணும்போது, வாழ்க்கையும் ரன் பண்ணும்போது, படிப்பை ரன் பண்ணும்போது எதுனால ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, வருமானத்தை இழந்து நஷ்டத்தின் மத்தியில கண்ணீரோட ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில வருமானத்தை இழந்து நஷ்டப்பட்டு ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய வாழ்க்கையில யாருமே ஹெல்ப் பண்ண இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கண்ணீரோட நிற்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அவங்க கோணலான பாதையை செவ்வையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. கரடுமுரடான வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த வருமானம் குறைஞ்ச வாழ்க்கை, வருமானம் இல்லாம கண்ணீரோட கடனோட இருக்கிற அந்த வாழ்க்கை மாறி உங்க இழந்து போன வருமானத்தை ஆண்டவர் கண்டிப்பா திருப்பி தருவாரு. கலங்காதீங்க. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.